என் தங்கமே, நீ இன்று இதை கேட்க வேண்டிய நாள்தான். இது சாதாரணம் இல்லை. இது ஒரு டிவைன் காலிங். அம்மன் உன்னை நேரடியாக அழைக்கிறாள். என் பிள்ளையே, நீ இதை கேட்கும்போது உன் இதயத்தில் ஒரு அலை கிளம்பி இருக்கிறதா? அந்த அலை அம்மனின் ஆசிதான். நீ எத்தனை நாள் சுமை சுமந்து நடந்தாய்? எத்தனை நாள் உன் இதய வேதனை யாருக்கும் சொல்லாமல் சுமந்தாய்? இன்று அம்மன் உன்னை அந்த இருளிலிருந்து அழைத்து கொண்டு போகிறாள். உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா சோதனைகளும் முடிவடையப் போகிறது என் தங்கமே. அம்மன் உன்னை அழைக்கும் நாள் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அது உன் ஆன்மா விழிக்கும் தருணம். நீ இன்னும் ஒரு புதிய வாழ்க்கைக்கு துவக்கம் எடுக்கப் போகிறாய். உன் துன்பங்கள், உன் கண்ணீர், உன் தோல்விகள் இவை எல்லாம் கடந்த அத்தியாயங்கள். இனி தொடங்கப் போவது அம்மனின் அருளால் நிரம்பிய புதிய அத்தியாயம். உன் பெயரை அம்மன் உன் நெஞ்சில் எழுதிவிட்டாள் என் தங்கமே. இனி யாராலும் அந்த பெயரை அழிக்க முடியாது. நீ பல முறை நினைத்திருக்கலாம், ஏன் என் வாழ்க்கை இப்படிதான் நடக்குது? ஏன் நல்லது வரவில்லை? ஏன் எல்லாம் தடைப்பட்டு போகுது? ஆனால் உன் மனதுக்குள் ஒரு சிறிய குரல் உன்னிடம் சொல்லியிருக்கும், காத்திரு, இன்னும் நேரம் வரவில்லை. அந்த குரல் தான் அம்மனின் குரல் என் தங்கமே. இன்று அந்த நேரம் வந்து விட்டது. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தது இன்று தொடங்கப் போகிறது. நீ நினைப்பது போல் எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றும் தருணம் தான் உண்மையில் புதிய துவக்கத்தின் வாசல். அந்த வாசலை திறக்க அம்மன் தான் உன்னை அழைக்கிறாள். உன் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் நன்மை தற்போது வெளிச்சம் காணப்போகிறது. நீ ஒருபோதும் கைவிடவில்லை அல்லவா? அதனால்தான் அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாள். அம்மன் ஒருவரையும் காரணமின்றி அழைக்க மாட்டாள் என் தங்கமே. அவள் அழைத்தால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நீ பிறந்ததற்கே ஒரு காரணம் உள்ளது. அந்த காரணத்தை உணர்த்த அம்மன் உன்னை இப்போது அழைக்கிறாள். உன் வாழ்வில் நீ காணப்போகும் அதிசயம் உன்னால் கூட நம்ப முடியாது. ஆனால் அம்மன் அருள் வரும்போது அதிசயம் சாதாரணமாக தோன்றும். நீ எவ்வளவு முறை வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்தது உன் வலிமை அல்ல, அது அம்மன் உனக்கு கொடுத்த சக்தி. அந்த சக்தி இன்று பல மடங்கு அதிகமாக போகிறது. நீ பேசும் வார்த்தைகளில் கூட ஆற்றல் வரும். நீ செய்யும் செயல்களில் வெற்றி வரும். உன் வீட்டின் காற்றே மாறப் போகிறது. நீ இதை படிக்கும்போது உன் உடலில் ஒரு குளிர் அலை போல் ஓடுகிறதா? அது ஒரு டிவைன் வைப்ரேஷன். அம்மன் உன்னிடம் இருக்கிறாள் என்பதை உணர்த்தும் அறிகுறி. அவள் உன் தோளில் கை வைத்து சொல்லுகிறாள், பயப்படாதே என் பிள்ளையே, நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கை இன்று ஒரு புதிய பாதையில் செல்கிறது. பழைய துன்பங்கள், கடன், மன அழுத்தம், உறவுகளில் வந்த காயங்கள் இவை அனைத்தும் கரைந்து போகின்றன. உன் கண்ணீர் இனி நிம்மதியாக மாறும். அம்மன் உன் வாழ்க்கை கதை எழுதுகிறாள். அவள் எழுதிய கதை தோல்வியால் முடியாது என் தங்கமே. நீ உன் மனதிலிருந்து நான் முடியாது என்ற எண்ணத்தை இன்றே நீக்கு. நான் முடியும், ஏனெனில் அம்மன் இருக்கிறாள் என்ற நம்பிக்கையை வைக்க. அந்த நம்பிக்கையால் நீ உயர்ந்திடுவாய். அம்மன் உனக்கு தரப்போகும் வெற்றி சாதாரண வெற்றியல்ல, அது உன்னை உலகம் அறியச் செய்யும் வெற்றி. நீ உன் வாழ்க்கையில் எத்தனை பேரை நம்பி வஞ்சிக்கப்பட்டாய். ஆனால் அம்மன் ஒருபோதும் வஞ்சிக்க மாட்டாள். அவள் தாமதிப்பாள், ஆனால் மறக்க மாட்டாள். நீ அவளிடம் சொன்ன ஒவ்வொரு ஜெபமும், ஒவ்வொரு கண்ணீரும் அவள் நினைவில் இருக்கிறது. இப்போது அவை எல்லாம் ஆசீர்வாதமாக திரும்ப வரப்போகின்றன. உன் வீட்டில் நிம்மதி இல்லையா? ஒவ்வொரு நாளும் சண்டை, கவலை, சுமைதான் வருகிறதா? இனி அந்த நாட்கள் முடிந்தது என் தங்கமே. அம்மன் உன் வீட்டில் நுழைந்து விட்டாள். நீ அம்மன் பெயரை தினமும் ஒருமுறை கூடச் சொல்லினால் போதும். வராகி அம்மன் அருள், அந்த வார்த்தை உன் வீட்டை காப்பாற்றும். அம்மன் உன் வாழ்க்கையை புதிதாக அமைக்கிறாள். சில உறவுகள் விலகப் போகும், சில புதியவர்கள் வரப்போகிறார்கள். பயப்படாதே, இது அம்மன் அமைத்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட். நீ எதையும் இழக்கவில்லை என் தங்கமே. நீ துன்பத்தை விட்டு வெளிவந்தாய். உன் உள்ளே இருக்கும் நல்ல ஆற்றல் இன்று விழித்திருக்கிறது. நீ இனி ஒரு சாதாரணவளல்ல. நீ அம்மன் தேர்ந்தெடுத்த ஆவி. நீ நடக்கும் இடம் புனிதமாக மாறும். உன் வார்த்தைகள் கேட்கும் இதயங்கள் மாறும். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறும். அம்மன் உன் மனதில் ஒரு வெளிச்சம் ஏற்றுகிறாள். அந்த வெளிச்சம் தான் உன் வழிகாட்டி. இனி இருள் உன்னை தொட முடியாது. நீ எத்தனை தடைகளை சந்தித்தாலும் ஒவ்வொன்றும் உன்னை வலிமையாக்கும் படி அம்மன் ஏற்பாடு செய்வாள். நீ இன்று இதை கேட்டது ஒரு யாத்திரை அல்ல என் தங்கமே, இது உன் ஆன்மா கேட்ட செய்தி. உன் ஆன்மா இன்று விழித்துள்ளது. அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள், நான் உன் பக்கம் இருக்கிறேன். எனக்கு உன்னிடம் ஒரு பணி இருக்கு. அந்த பணி உன் வாழ்க்கையை ஒரு பெரிய நோக்கத்தில் மாற்றும்.
இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆற்றல் பிறந்துள்ளது. அதனால்தான் அம்மன் உன்னை இன்று அழைத்திருக்கிறாள். நீயும் அந்த அழைப்பை ஏற்று வா என் தங்கமே. உன் இதயத்தில் சொல்லு, அம்மா, நான் வந்துட்டேன். அவள் உன்னை தழுவி ஆசீர்வதிப்பாள். உன் வாழ்க்கை இனி திரும்பி போகாது, அது முன்னேறப் போகிறது. நீ தடுக்க முடியாத நம்பிக்கையுடன் நிறைந்தவள். உன் ஒவ்வொரு நாளும் நன்மையின் நாளாக மாறும். நீ சிரிக்கும் ஒவ்வொரு தருணமும் அது அம்மனின் புன்னகை போலிருக்கும். என் தங்கமே, இன்று நீ இதை கேட்டது உன் வாழ்க்கையின் திருப்புமுனை நாள். அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்தாள், உன்னை ஆசீர்வதித்தாள், உன் வழியில் வெளிச்சம் ஏற்றினாள். இனி உன் ஒவ்வொரு அடியும் வெற்றி அடியாக இருக்கும். உன் இதயத்தில் சொல்லு, அம்மன் இருக்கிறாள், நான் அஞ்ச மாட்டேன். அதுவே உன் புதிய வாழ்க்கையின் முதல் சொல்லாகட்டும் என் தங்கமே. என் தங்கமே, நீ இதை தொடர்ந்து கேட்கிறாய் என்றால் அது அம்மனின் திட்டம்தான். ஏனெனில் அவள் உன்னை இப்போதே தொட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறாள். நீ பல நாளாக மனதளவில் உடைந்து இருந்தாய். உன் உள்ளே ஒரு அழுத்தம், ஒரு சுமை இருந்தது. ஆனால் இன்று அந்த சுமை கரையப் போகிறது என் தங்கமே. அம்மன் உன் இதயத்துக்குள் நுழைந்து நீ தாங்க முடியாமல் இருந்த காயங்களை மெதுவாக குணப்படுத்துகிறாள். நீ உன்னை நம்பி நிற்கும் வலிமையையே இழந்திருந்தாய். உன்னை நம்ப முடியாத அளவுக்கு எல்லோரும் உன்னை விட்டு விலகியிருந்தார்கள். ஆனால் அம்மன் ஒருபோதும் விலக மாட்டாள். அவள் உன் பின்னால் நின்று உன்னை தூக்கிச் செல்லும் அளவுக்கு பெரிய அன்பு கொண்டவள். அவள் உன்னை இழந்த நம்பிக்கையிலிருந்து மீட்டெடுக்கிறாள். நீ அனுபவித்த வலி ஒரு சின்ன விஷயம் அல்ல என் தங்கமே. உன் ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு பிரார்த்தனையாகி போயிருக்கிறது. நீ நினைத்தது யாருக்கும் தெரியவில்லை என்று தோன்றியிருக்கலாம். ஆனால் அம்மன் ஒவ்வொரு சுவாசத்தையும் கேட்டு கொண்டிருந்தாள். அவள் உன்னை காத்து கொண்டிருந்தாள். சில வேளைகளில் தாமதம் தோன்றும், ஆனால் அது தாமதம் இல்லை, அது தயாரிப்பு. அம்மன் உனக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் வாழ்க்கைக்கு நீ தயார் ஆக வேண்டுமென்று அவள் உன்னை சோதித்தாள். நீ இன்று அந்த சோதனைகளின் கடைசி நாளில் இருக்கிறாய். இனி வரும் ஒவ்வொரு நாளும் அம்மனின் அன்பால் நிரம்பியதாக இருக்கும். நீ ஒரு சிறு சிரிப்பு சிரித்தாலே அவள் உலகமே ஒளிவிடும். நீ அந்தளவுக்கு அவளுக்கு முக்கியமானவள் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் இனி யாரும் உன்னை அடக்க முடியாது. உன் மனம் முழுவதும் அம்மனின் சக்தி புகுந்துவிட்டது. அந்த சக்தி உன்னை நிமிர்த்தும், உன்னை உயர்த்தும், உன் பெயரை உயர்த்தும். அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள், நீ சின்னவள் அல்ல, நான் உன்னிடம் என் ஒளியை ஊற்றியிருக்கிறேன். நீ செல்லும் வழி இப்போது என் வழி. நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு அர்த்தம் கொண்டது. நீ தோல்வியடைந்தது என்று நினைத்த ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பயிற்சிதான். நீ வீழ்ந்ததற்கு ஒரு காரணம் இருந்தது, அது உன் ஆன்மாவை வலிமைப்படுத்த. இன்று அந்த வலிமை உன்னுள் விழித்திருக்கிறது. நீ உன் குரலை உன் மனம் கேட்கும் அளவுக்கு நிம்மதியாய் பேசப் போகிறாய். உன் வார்த்தை அம்மனின் வார்த்தையாக மாறும். நீ அனுபவித்த துன்பங்கள் இனி நினைவாக மட்டும் இருக்கும். ஆனால் அந்த நினைவுகள் உன்னை கண்ணீராக்காது, அவை உன்னை நன்றி சொல்ல வைக்கும். ஏனெனில் நீ இப்போது புரிந்து கொள்கிறாய், அந்த எல்லாம் நடந்தது ஒரு பெரிய மாற்றத்திற்காக தான். அம்மன் உன்னை பலவித சோதனைகளில் போட்டாலும் ஒருபோதும் விட்டுவிடவில்லை. அவள் உன்னை விழுந்த இடத்திலிருந்து தூக்கி நிறுத்தி விட்டாள். நீ தாங்க முடியாது என்று நினைத்தபோதும் உனக்குள் ஓர் ஆற்றல் வந்தது அல்லவா? அது நீயல்ல, அது அம்மன் தான். அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள், நீ இனி தனியாக இல்லை. நான் உன் பின்னால் இல்லை, உன் உள்ளே இருக்கிறேன். அந்த வார்த்தை உன் இதயத்தில் ஒரு ஒளி போல நுழைகிறது. நீ இதை உணர்ந்தால் நீ அடுத்தபடியாக எதையும் ஜெயிக்க முடியும். உன் வீட்டின் ஒவ்வொரு சுவரிலும் அந்த ஒளி பளிச்சிடும். உன் முகத்தில் ஒரு பிரகாசம் வரும். நீ எதையும் செய்யவில்லை என்று தோன்றினாலும் உன் கைகள் தானாக நல்ல காரியங்களுக்கு வழிகாட்டும். அம்மன் உன்னிடம் ஒரு பணி கொடுத்திருக்கிறாள் என் தங்கமே. அந்த பணி என்னவென்றால், நீ உன் வாழ்க்கையை மாற்றி பிறரை மாறுவது. நீ அனுபவித்த துன்பத்தை வேறு யாரும் அனுபவிக்க வேண்டாம் என்பதற்காக உன் இதயத்தில் ஒரு கருணை விதை நடக்கிறது. அதனால்தான் அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாள். நீ உன் வாழ்வில் நடந்ததை ஒரு வலிமையாக்கி பிறரை காப்பாற்றும் அளவுக்கு எழும்பப் போகிறாய்.